சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைத்து மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பான வணக்கம். இங்க நாம சொல்ற பெயர்ச்சி பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் தான். வாக்கிய பஞ்சாங்கப்படி கிரக நிலைகளை வச்சு கணிச்சு சொல்ற பலன்கள் தான் இது. ஆனா இது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒரே மாதிரி நடக்காது. உங்களுக்கான உண்மையான சாதக பாதக நிலைகள் உங்க ஜனன கால ஜாதகம், கிரக நிலைகள் மற்றும் நடைபெற்று வரும் தசாபுக்திகள் ஆகியவற்றின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படும். அதனால இந்த பலன்களை ஒரு பொதுவான வழிகாட்டுதலா எடுத்துக்கோங்க. அந்த வகையில ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி என்னென்ன பலன்களை தரப்போகுதுன்னு பார்ப்போம். அன்பான மிதுனராசி நேயர்களே, உங்க எல்லாருக்கும் பணிவான வணக்கங்கள். வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தா இந்த விசுவாவசு வருடம் மாசி மாதம் 22ஆம் நாள், அதாவது 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில சரியா 7:56 மணிக்கு கர்மகாரகன் நீதி அரசன் என்று சொல்லப்படக்கூடிய சனி பகவான் இதுவரைக்கும் தான் ஆட்சியாவே இருந்த கும்பராசியிலிருந்து விடை பெற்று குரு பகவானோட வீடான மீனராசிக்குள்ள நுழைய போறாரு. பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல அவர் காலை எடுத்து வைக்கிற இந்த தருணம் மிதுன ராசிக்காரங்களுக்கு பல அதிரடியான மாறுதல்களை கொண்டு வரப்போகுது. வழக்கமா சனிப்பெயர்ச்சினா எல்லாரும் கொஞ்சம் தயங்குவாங்க. ஆனா மிதுன ராசிக்கு இது ஒரு கர்ம வினைகளை தீர்க்கக்கூடிய காலமா அமையப்போகுது. மிதுன ராசிக்கு இதுவரைக்கும் 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்துல இருந்த சனி பகவான் இப்போ 10ஆம் இடமான கர்மஸ்தானத்துக்கு வர்றாரு. இதை கேட்ட உடனே 10ல் சனி வந்தா பதவி பறிபோகுமேன்னு பயப்பட வேண்டாம். 10ஆம் இடம்ங்கிறது உங்களோட தொழில், கௌரவம், அந்தஸ்து மற்றும் செயல்பாடுகளை குறிக்கும் இடம். இதுவரைக்கும் வேலையில இருந்த மந்த நிலை இப்போ மாறும். ஆனா அதே சமயம் உழைப்பு ரொம்ப அதிகமா இருக்கும். நீங்க 1 மணி நேரம் செய்ய வேண்டிய வேலையை 3 மணி நேரம் செய்ய வேண்டி வரும். ஓயாத உழைப்பு தான் இந்த 2.5 வருஷம் உங்களை வழிநடத்த போகுது. இந்த நேரத்தில் நீங்க சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுத்தீங்கன்னா சனி பகவான் விடமாட்டாரு. வேலையில கூடுதல் பொறுப்புகள் வரும். அதை சுமையா நினைக்காம ஒரு வாய்ப்பா நினைச்சு செஞ்சீங்கன்னா உங்க எதிர்காலம் ரொம்ப பிரகாசமா இருக்கும். சனி பகவான் மீனத்துல உட்கார்ந்துக்கிட்டு அவரோட 3ஆம் பார்வையால உங்களோட 12ஆம் இடமான ரிஷபராசியை பார்க்கறாரு. 12ஆம் இடம்ங்கிறது விரயஸ்தானம், அதாவது செலவுகளை குறிக்கும் இடம். சனியோட பார்வை இங்க படுறதுனால தேவையற்ற மருத்துவ செலவுகள் வரலாம். அதே சமயம் இது சுபவிரயமாவும் மாற வாய்ப்பிருக்கு. அதாவது ஒரு புது வீடு கட்டுறதுக்கோ இல்லனா நிலம் வாங்குறதுக்கோ நீங்க செலவு செய்யலாம். வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுற மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த தடவை கண்டிப்பா அந்த யோகம் வரும். ஆனா கையில காசு தங்குறது ரொம்ப கஷ்டம். வர்ற பணத்தை உடனே ஒரு முதலீடா மாத்திடுங்க. இல்லனா அது தேவையில்லாத ஆடம்பர செலவுகள்ல போய் முடிஞ்சிடும். தூக்கமின்மை பிரச்சனைகள் வரலாம். அதனால மனசை எப்பவும் அமைதியா வச்சுக்க பழகிக்கோங்க. அடுத்ததா சனி பகவான் அவரோட 7ஆம் பார்வையால கன்னிய பார்க்கறாரு. கன்னி ராசி உங்க ராசிக்கு 4ஆம் இடம். 4ஆம் இடம்ங்கிறது சுகஸ்தானம், தாய், வீடு மற்றும் வாகனங்களை சொல்லக்கூடிய இடம். சனியோட பார்வை இங்க விழுறதுனால அம்மாவுக்கு உடல் நலத்துல சின்ன சின்ன தொந்தரவுகள் வரலாம். அவங்களோட ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் செலுத்துங்க. அதே போல வீடு மாற்றம் இல்லனா வீட்டை புதுப்பிக்கிற வேலைகள் இப்போ நடக்கும். வண்டி வாகனங்கள்ல போறப்போ ரொம்ப கவனமா இருக்கணும். வேகம் வேண்டாம், நிதானமே இப்போ உங்களுக்கு பாதுகாப்பு. பழைய வாகனங்களை வித்துட்டு புது வண்டி வாங்குற யோகம் கூட ஒரு சிலருக்கு உண்டாகும். மனசுல ஒரு சின்ன பதற்றம் எப்பவும் இருந்துட்டே இருக்கும். அதை தவிர்க்க தியானம் பண்றது ரொம்ப நல்லது. சனி பகவானோட 10ஆம் பார்வை தனுசு ராசி மேல விழுது. தனுசு ராசி உங்களுக்கு 7ஆம் இடம், அதாவது களத்திரஸ்தானம் மற்றும் கூட்டுத் தொழில் ஸ்தானம். இதனால கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரலாம். ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு போறது நல்லது. தேவையில்லாத சந்தேகங்களை தவிர்த்திடுங்க. கூட்டுத் தொழில் பண்றவங்க பார்ட்னர்கிட்ட ரொம்ப தெளிவா இருக்கணும். பண விஷயத்துல வெளிப்படையா இல்லைன்னா பெரிய விரிசல் வர வாய்ப்பிருக்கு. புதுசா யாரையும் நம்பி தொழில்ல சேர்த்துக்காதீங்க.
நண்பர்கள் கிட்ட கூட ஒரு எல்லைய வச்சுக்கோங்க. மிதுன ராசிக்கு இந்த பார்வை பலம்ங்கிறது கொஞ்சம் சவாலானது தான். ஆனா உங்க புத்திசாலித்தனத்தால இதை நீங்க சுலபமா கையாளுவீங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கு இது ஒரு கடுமையான உழைப்பை எதிர்பார்க்கக்கூடிய காலம். குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்க நினைக்காதீங்க. நேர்மையான உழைப்புக்கு மட்டும்தான் சனி பகவான் இப்ப பலன் தருவாரு. புதுசா தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க அனுபவசாலிகளோட ஆலோசனையை கேட்டு இறங்குங்க. இப்போதைக்கு இருக்கிற தொழிலை தக்க வச்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஷேர் மார்க்கெட் இல்லனா ரிஸ்கான முதலீடுகள்ல இப்போதைக்கு தலகாட்டாம இருக்கிறது நல்லது. யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. அது பின்னாடி உங்களுக்கே கடனா வந்து சேரும். கடன் வாங்கறத குறைச்சிக்கிட்டு சிக்கனத்தை கடைபிடிங்க. வேலைக்கு போறவங்களுக்கு பணிச்சுமை கொஞ்சம் கூடும். எவ்வளவுதான் வேலை செஞ்சாலும் மேலதிகாரிகள் கிட்ட உடனே நல்ல பேர் வாங்க முடியாது. உங்கள மட்டம் தட்ட ஒரு கூட்டம் வேலையில இருக்கும். அதனால அதை பத்தி கவலைப்படாம உங்க கடமையை மட்டும் சரியா செஞ்சுட்டு வாங்க. சிலருக்கு விரும்பாத இடம் மாற்றம் வரலாம். புது வேலைக்கு முயற்சி பண்றவங்களுக்கு கொஞ்சம் தாமதமாத்தான் நல்ல வாய்ப்பு கிடைக்கும். ஆஃபீஸ்ல யாரை பத்தியும் பின்னாடி பேசாதீங்க. உங்களோட திறமையையும் ரகசியங்களையும் யார்கிட்டையும் பகிர்ந்துக்காதீங்க. உழைப்புக்கான பலன் இப்போ உடனே கிடைக்கலனாலும் பின்னாடி கண்டிப்பா மொத்தமா வட்டியும் முதலுமா வந்து சேரும். பெண்களை பொறுத்தவரைக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி ஒரு பெரிய பொறுமையை கத்துக் கொடுக்கும். குடும்ப நிர்வாகத்துல நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டி வரும். வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருக்கும். பிள்ளைகளோட படிப்பு மற்றும் ஆரோக்கியத்துல கவனம் தேவை. மாமியார் மாமனார் கிட்ட கொஞ்சம் அனுசரணையா போய்க்கோங்க. வேலைக்கு போற பெண்களுக்கு மேலதிகாரிகளோட தொந்தரவு இருக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் அலுவலக விஷயங்களை வீட்டுக்கு கொண்டு வராதீங்க. உங்களோட சுய கௌரவத்துக்கு சின்ன சின்ன பாதிப்புகள் வரலாம். அதை தைரியமா எதிர்கொள்ளுங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குறப்போ பட்ஜெட்டை பார்த்து செலவு பண்ணுங்க. மாணவர்களுக்கு படிப்புல கூடுதல் கவனம் தேவைப்படும். மனசு அலைபாயும், கவனச்சிதறல்கள் அதிகமாயிருக்கும். செல்போன் மற்றும் நண்பர்கள் சகவாசத்தை குறைச்சிக்கிட்டு படிப்புல மட்டும் கவனம் செலுத்துங்க. ஒரு முறை படிச்சா புரியலையேன்னு கவலைப்படாம மறுபடி படிச்சு பாருங்க. உயர்கல்விக்காக முயற்சி பண்றவங்களுக்கு கொஞ்சம் இழுபறிக்கு பின்னாடி தான் சீட்டு கிடைக்கும். போட்டித் தேர்வுகள்ல ஜெயிக்கணும்னா நீங்க முன்ன விட 3 மடங்கு உழைக்கணும். ஆசிரியர்களோட வழிகாட்டுதல் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு சுறுசுறுப்பா இருக்க பாருங்க. உங்களோட விடாமுயற்சி தான் உங்களை காப்பாத்தும். விவசாயிகளுக்கு இது ஒரு சவாலான காலமா இருக்கும். தண்ணீர் பற்றாக்குறை இல்லனா வேலையாட்கள் பிரச்சனை வரலாம். நிலம் சம்பந்தமான வழக்குகள்ல இழுபறி இருக்கும். புதுசா நிலம் வாங்குறதுல அவசரம் காட்டாதீங்க. கால்நடைகளை வச்சு தொழில் பண்றவங்களுக்கு ஓரளவுக்கு லாபம் இருக்கும். அரசாங்கத்துல இருந்து கிடைக்க வேண்டிய சலுகைகள் தாமதமாத்தான் வந்து சேரும். உழைப்புக்கு ஏத்த வருமானம் வராதுங்கிற கவலை இருந்தாலும் நீங்க செய்யற முயற்சி வீண் போகாது. எருதுகளுக்கு இல்லனா கால்நடைகளுக்கு உதவி செய்யறது உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை தரும். இயற்கையை நம்பி நீங்க செய்யற விவசாயம் உங்களை கைவிடாது. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு புது வாய்ப்புகள் வர்றதுல தாமதம் இருக்கும். புகழும் கௌரவமும் கிடைக்கிறதுல சில சிக்கல்கள் வரும். உங்க திறமையை நிரூபிக்க நீங்க ரொம்ப போராட வேண்டி இருக்கும். திரைக்கு பின்னாடி இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு பலன் கிடைக்கும். பொருளாதார ரீதியா நெருக்கடிகள் வந்தாலும் நண்பர்கள் யாராவது கை கொடுப்பாங்க. அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு பதவிகள்ல மாற்றங்கள் வரும். மக்கள் மத்தியில உங்களோட செல்வாக்க நிலைநிறுத்திக்க போராட வேண்டி வரும். கட்சி மேலிடத்துல உங்களுக்கு எதிராக சில சதி திட்டங்கள் தீட்டப்படலாம். அதனால பேச்சிலையும் செயல்லையும் ரொம்ப கவனமா இருங்க. சனி பகவான் 10ஆம் இடத்துல வர்றதுனால மிதுன ராசிக்காரங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஆரோக்கியம். கால்வலி, நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். உணவு விஷயத்துல ரொம்ப கட்டுப்பாடா இருங்க. வெளியூர் பயணங்களின் போது வாகனங்களை ரொம்ப நிதானமா ஓட்டுங்க. அலைச்சல்கள் அதிகமா இருக்கிறதுனால மன அழுத்தம் வரலாம். தினமும் கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுங்க. அது உங்க மனசை அமைதியா வைக்கும். மத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றேன்னு சொல்லி கெட்ட பேர் வாங்காதீங்க. யாராவது கேட்டா மட்டும் சொல்லுங்க. இல்லனா அமைதியா இருக்கிறது தான் இப்போதைக்கு நல்லது. மிதுன ராசிக்கு இந்த பெயர்ச்சியில பார்வை பலன்கள்னு பார்த்தா, ரிஷபத்தை பார்ப்பதால் பணத்தை நிர்வகிப்பதில் கூடுதல் கவனம் தேவை. கன்னியை பார்ப்பதால் குடும்பத்துல நிதானம் அவசியம். தனுசுவை பார்ப்பதால் வெளிவட்டார பழகத்துல ரொம்ப உஷாரா இருக்கணும். இந்த 3 பார்வைகளும் உங்களை வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிஞ்சுக்க வைக்கும். சனி பகவான் உங்களுக்கு ஒரு கசப்பான மருந்தை கொடுத்து நோயை குணமாக்க போறாருன்னு நினைச்சுக்கோங்க. அனுபவம் தான் சிறந்த ஆசிரியர்.
அந்த அனுபவத்தை இந்த சனி பகவான் உங்களுக்கு பரிசா தருவார். சோதனைகளை சாதனையா மாத்த பழகுங்க. மிதுன ராசிக்காரங்க எப்பவுமே எதையும் யோசிச்சு செய்யறவங்க. ஆனா இந்த சனி பெயர்ச்சி உங்களை இன்னும் கொஞ்சம் முதிர்ச்சி அடைய வைக்கும். 10ல சனி வர்றது உங்களோட ஆளுமையை மேம்படுத்தத்தான். பயப்படாம உழைப்பில மட்டும் கவனம் செலுத்துங்க. இந்த விசுவாவசு வருடம் உங்களுக்கு நிறைய பாடங்களை கத்துக் கொடுத்தாலும் இறுதியில் உங்களை ஒரு வலுவான மனிதனா மாத்தும். நம்பிக்கையோட இருங்க. காலம் மாறும், காட்சிகள் மாறும், உங்கள் வாழ்க்கையும் உயரும். உங்களோட தன்னம்பிக்கை தான் இந்த நேரத்துல உங்களுக்கு பெரிய கை கொடுக்கும். இப்போ பரிகாரங்கள் பத்தி பாப்போம். மிதுன ராசிக்கு அதிபதி புதன். விசுவாவசு வருடத்துல சனி பகவானோட தாக்கத்தை குறைக்க சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் வழிபடலாம். ஆஞ்சநேயருக்கு வடைமாலை சாத்தி வணங்குறது உங்களோட மன தைரியத்தை அதிகப்படுத்தும். ஏழை எளியவங்களுக்கு உங்களால முடிஞ்ச தானத்தை செய்யுங்க. குறிப்பா துப்புரவு தொழிலாளர்களுக்கு உதவி செய்யறது சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். கருப்பு எள்ளு கலந்த சாதத்தை நாய்களுக்கு போடுறது ஒரு பெரிய கவசமா உங்களை காப்பாத்தும். மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்க தேவைகளை நிறைவேற்றித்தாங்க. புதன்கிழமை தோறும் பெருமாள் கோயிலுக்கு போய் துளசி மாலை சாத்தி வணங்குங்கள். ஓம் நமோ நாராயணாய மந்திரத்தை தினமும் 108 முறை சொல்லுங்க. தர்ம காரியங்கள்ல ஈடுபடுவது சனியின் பிடியிலிருந்து உங்களை காக்கும். முடிஞ்ச வரைக்கும் மற்றவர்கள் மனது புண்படும்படி பேசாதீங்க. பெரியவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு ஒரு கேடயமா இருக்கும். உங்களோட குலதெய்வத்தை மறக்காம வழிபடுங்க. அது உங்களுக்கு தேவையான வழியை காட்டும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒருவேளை விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷமானது. இந்த சனிப்பெயர்ச்சி மிதுன ராசிக்கு ஒரு திருப்பு முனையா அமையும். கர்மஸ்தானத்துல சனி இருக்கிறப்போ நீங்க செய்யற ஒவ்வொரு நல்ல காரியமும் உங்களுக்கு பல மடங்கா திரும்ப வரும். தர்மத்தை விடாதீங்க. நியாயமா நடப்பவங்களுக்கு சனி பகவான் எப்பவும் கெடுதல் செய்ய மாட்டார். உங்களோட ஜாதகத்துல தசா புத்தி நல்லா இருந்தா இதெல்லாம் ஒரு சாதாரண பிரச்சனையா தான் தெரியும். அதனால வீண் கவலைகளை விட்டுட்டு செயல்பாட்டுல இறங்குங்க. வெற்றி உங்களை தேடி வரும். நம்பிக்கையே வாழ்க்கை. 10ஆம் இடத்து சனி உங்களை ஒரு வைரம் மாதிரி பட்ட தீட்ட போறாரு. பட்ட தீட்ட தான் வைரத்துக்கு ஒளி கூடும். அதுபோலதான் இந்த 2.5 வருஷத்துல நீங்க படுற கஷ்டம் உங்களை ஒரு பெரிய இடத்துல கொண்டு போய் உட்கார வைக்கும். சனியோட பார்வைகள் மூலமா நீங்க எதையெல்லாம் இழக்கிறீங்களோ அதையெல்லாம் 2 மடங்கா அவர் பின்னாடி தருவார். பொறுமை கடலினும் பெரியது. அந்த பொறுமையே நீங்க இப்போ கடைபிடிக்கணும். மத்தவங்க பேச்சை விட உங்க மனசாட்சி சொல்றதை கேட்டு நடங்க. கடைசியா ஒன்னு சொல்லிக்கிறேன். கிரகங்கள் ஒரு வழிகாட்டி தான். நம்மளோட முயற்சி தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கும். அதனால எதை பத்தியும் கவலைப்படாம நான் நல்லா இருப்பேன், என் குடும்பம் நல்லா இருக்குங்கிற நேர்மறை எண்ணத்தோட செயல்படுங்க. இந்த விசுவாவசு வருட சனி பெயர்ச்சி மிதுன ராசி நேயர்களாகிய உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகளையும் சில படிப்பினைகளையும் தந்து உங்களை வாழ்க்கையில மேன்மையடைய செய்யட்டும். எல்லா வளமும் நலமும் உங்களுக்கு கிடைக்கட்டும். இதே போன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.